நாடாளுமன்ற தொகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மன்னார்புரம் பகுதியில் இங்கே பயணியர் பேருந்து நிழற்கூடம் கிடையாது, இதுவரை கிடையாது. இதனால் இப்பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கில் காலை வேளைகளிலும் மாலை வேளைகளிலும் வெயில் காலங்கள் வெயிலிலும் மழை காலங்கள் மழையிலும் நனைந்து அவதிக்குள்ளாயினர். இதை உங்களை போன்ற ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் பலமுறை அதை ஒரு செய்தியாக கொண்டு வந்ததன் பட்சத்தில் என் கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக இப்பகுதியில் நாம் பேருந்து நிழற்கூடம் பஸ் ஸ்டாப் அமைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இங்கே இருக்கிறதுனால என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய்கிட்ட இருந்து நம்ம முதல்ல ஒப்புதல் வாங்கணும். அது ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஆனால் அவங்களோட விதிக்குட்பட்டு இங்கே இடத்த ஒதுக்கி அவங்க கொடுக்கணும். அவங்க அதுக்கப்புறம் நம்முடைய திருச்சி மாநகராட்சி கார்பரேஷன் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒப்புதல் வாங்கணும். இந்த ரெண்டு துறை, திருச்சி கார்பரேஷன், திருச்சி மாநகராட்சி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய், ரெண்டு துறையும் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல இந்த பகுதியில் ஒரு சரியான இடத்த கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஒப்புதலை வாங்கி அதுக்கப்புறம் இங்கே பேருந்து நிலையம் நிழற்கூடம் அமைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட சென்ற வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து முயற்சி எடுத்துட்டு இருந்த பலமுறை இந்த இடத்திற்கு கள ஆய்வு செய்து இங்கே நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவங்களுடைய அலுவலகத்திலிருந்து சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவங்களுடைய அலுவலகத்திலிருந்து அதிகாரிகளை வரவழைச்சு இதுக்குண்டான இடத்தை தேர்வு செஞ்சு ஸ்பாட் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு துறைகிட்ட இருந்து ஒருங்கிணைச்சு கடைசி அவங்ககிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கி, ரெண்டு துறை ஒப்புதல் வாங்கி என்னுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே பேருந்து நிறுத்துமிட பஸ் ஸ்டாப் இங்கே நம்ம இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். இது பஸ் ஸ்டாப்னு சொல்றத விட இது பஸ் ஸ்டாண்ட் கூட, அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட நீங்களே இப்போ பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 100 பேர் அங்கே ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு பேருந்துக்காண்டி காத்துட்டு இருக்கிறாங்க. அதே காலை நேரங்களில் மாலை நேரங்களில் கிட்டத்தட்ட 100-200 சில 200 பேரோட நான் பார்த்து, நானே பல முறை இந்த இடத்துல போகும்போது இங்கே இருக்கிற ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். வெயில் காலங்களில் வெயில்லையும் சரி, மழை காலங்களில் மழையில் ஒதுங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பேருந்து நிறுத்தம். இது இன்னைக்கு அடிக்கல் நாட்டிருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் யாரை சொல்லணும்னா, பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், நீங்க தான் அதுக்கு காரணம். ஏன்னா நான்